ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சத்து மாவு கஞ்சி வெல்லம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் வெல்லமும் 1/4 கப் தண்ணியும் சேர்த்து வெல்லத்தை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் அரை கப் சத்து மாவு எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு அரை கப் வெல்லம் எடுத்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் அங்கன்வாடியில் கொடுக்குற அந்த சத்து மாவில் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட எந்த கப்பில் சத்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் சத்து மாவுக்கும் நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். இதை கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது திக்காகி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஃப்ளேமை குறைச்சி லோ ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் திக்காகி வர்ற வரைக்கும் இதை சிம்மிலே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். சிம்மிலே வச்சு இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்காகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட வாசனைக்கு நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் திரும்பவும் குக் பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை குறைச்சி லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் இதை குறைவான தீயில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் குக் பண்ண பிறகு இதில் நான் ஒரு 1/4 கப் துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான சத்து மாவு கஞ்சி வெல்லம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.